எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லோன்லினஸ் வர்சஸ் அலோன்னஸ். இங்கிலீஷில் லோன்லி, அலோன் இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான், தனிமை அப்படி தான் வரும். ஆக்சுவலாக இங்கிலீஷில் அலோன்னஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கான்றதே டவுட் தான். இந்த லோன்லினஸ் அலோன்னஸ் இந்த ரித்தமிக்காக தான் நம்ம தலைப்பு வச்சுருக்கோம். இந்த லோன்லி அலோன் இதை ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக பார்க்கும்போது ரெண்டுக்குமே ரெண்டு அர்த்தம் கொடுக்க முடியும். லோன்லின்றது தனிமை, அதாவது அப்பா அம்மா மனைவி குழந்தை நண்பர்கள் வட்டாரத்தோடு வாழ்ந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இந்த பிரிஞ்சு வாழ வேண்டிய நிலைமை வரும்போது ஏதாவது ஒரு சொந்தம் நம்மக்கிட்ட இல்லாத போது தனிமையை உணர்றோம். அதனால் லோன்லின்றது தனிமை. அலோன்றது ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்மீக தெளிவு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம ஒரு உயிர், நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம சாந்தி தாமம்ன்ற இடத்துல இருந்து இங்கே பூமிக்கு நடிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பேர் பரமாத்மா, அவர் உலகம் சிவன்னு சொல்லுது, அவர் தான் அல்லா ஜஹவா காடுன்னு கூப்பிடுது. இப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம நிறைவு பெற்றுருக்கோம். அங்கே அலோன்றது இங்கிலீஷ் படி தனிமைன்னு அர்த்தம் வந்தால் கூட ஆன்மீகமாக பார்க்கும்போது நம்ம நிறைவு பெறோம். இந்த லோன்லின்றது நம்மளுக்கு மிசரபிளாகவும் ரொம்ப வரீடாகவும் ஆக்குது, கொடுமையை கொடுக்குது, துக்கத்தையும் கொடுக்குது. எப்படி? அப்போ பல பிரிவு எடுத்துட்டோம். பிறக்கிறோம் வாழ்கிறோம் சாப்பிட்றோம், பிறக்கிறோம் வாழ்கிறோம் சாப்பிட்றோம். ஏன் பிறக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் சாப்பிட்றோன்னு தெரியாமையே வாழ்ந்துட்டோம். இது ஒரு குடும்பம் தானே. இதை நினச்ச எதுக்கு இந்த பிறவி, எவ்வளோ நாள் தான் இந்த பிறவி எடுக்கணும்னு நினச்சிக்கும் போது துக்கம் அடையும். ஆனால் அலோனாக இருக்கும்போது இட்ஸ் அ பிளிஸ் அண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், பேரானந்தம். ஏன்னா ஏன் பிறக்கிறோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஆத்மா இந்த சரீரத்தை எடுத்து இந்த பஞ்சபூதங்களால் உடலை எடுத்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், அவ்வளோதான். ஆத்மாவின் தந்தை பரமாத்மா நினைவில் வைக்கும் போது ஒரு பேரானந்தம் கிடைக்கும். புரிஞ்சு போச்சு. ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன் ஃபுல்ஃபில்மெண்ட்னா பிறப்பு ஏன் பிறக்கிறோம் ஏன் சாவுறோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால இது நிறைவு பெற்றது. அடுத்தது லோன்லின்றது ஆஃப் சென்டர்டு, அலோன்றது சென்டர்டு. ஆஃப் சென்டர்ட்னா என்னென்ன, ஏன் பிறக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் பிறக்கிறோம் ஏன் சாவுறோன்றது தெரியாமையே இருக்கிறது நம்ம லைனுக்கே வரலன்னு அர்த்தம். ஆனால் சென்டர்டுன்றது என்ன, ஏன் பிறந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ராமா, 5000 வருஷம் ட்ராமா, 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம். இதில் ஒரு நடிப்பு நடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நடிப்பு முடிச்சோன்னா வீட்டுக்கு போயிடுவேன், சாந்தி தாமத்துக்கு போயிடுவேன். சரியா? அப்போ இங்கே ஃபோக்கஸ் வந்தாச்சு, எதுக்காக பிரிவு எடுக்கிறோன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது லோன்லின்றது பெக்கிங், பிச்சை எடுக்கிறது. அலோன்றது கிவிங். இங்கே என்ன பிச்சை எடுக்கிறோம், சொந்தம் பந்தங்கள்கிட்ட அன்புக்காக ஏங்குறோம். அப்பா அம்மாவோட அன்பு வேணும், மனைவியோட அன்பு வேணும், குழந்தைங்களோட அன்பு வேணும், ஃப்ரெண்ட்ஸோட அன்பு வேணும். இல்லை, எல்லாரும் எதுக்கு அலைகிறாங்கன்னா அன்புக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உடல்னு புரிஞ்சுக்கும் போது, இங்கே அலோன்னு புரிஞ்சுக்கும் போது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா அவர் ஒருத்தர் தான் அப்பா. 800 கோடி பேருமே என்னோட ஆத்மாபடி சகோதரர்கள். நான் கொடுக்கணும், என் அன்பை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ உடல்னு புரிஞ்சுக்கும் போது அன்புக்கு ஏங்குறோம், பிச்சை எடுக்கிறோம். ஆத்மானு புரிஞ்சுக்கும் போது எல்லாரும் என்னோட சகோதரர்கள் வரும்போது எனக்கு அன்பு வருது, அன்புக்கு கொடுக்குறோம். அடுத்தது லோன்லின்றது டிபெண்ட், அலோன்றது இண்டிபெண்ட். எப்படி? எனக்கு ஏதாவது துக்கம்னு வச்சுக்கோங்க, அப்பா தோளில் சாயணும்னு தோணுது, மனசு கஷ்டமாக இருந்தால் அம்மா மடியில் படுத்து தூங்கணும்னு தோணுது, வாழ்க்கையை விருத்தி அடைஞ்சிச்சுன்னா குழந்தைங்க முகம் பார்க்கும்போது வாழணும்னு தோணுது. அப்போ இவங்களெல்லாம் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட சந்தோஷத்துக்கு. அலோன்றது இண்டிபெண்ட். ஏன் இண்டிபெண்ட்னா தெரியும், நான் அங்கேருந்து இங்கே வந்தது நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், என் நடிப்பு முடிஞ்சால் நான் திரும்பி போயிடுவேன். இது ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி. எங்கள் அப்பா அம்மான்றது எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க இந்த பிரிவில். ஓகேவா? அப்போது சுபாவமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு வாலிப வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவன் மனைவின்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்க நம்மளை முன்னாடி போவாங்களா நம்ம அவங்களுக்கு முன்னாடி போவோன்றதே $1 மில்லியன் கேள்வி. சரியா? அப்போ இதெல்லாம் அவங்கவுங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க, என் ஸ்டேஷன் வரும்போது நான் இறங்கிடுவேன். அந்த மாதிரி நினைக்கும் போது எனக்கு யார் மேலேயும் டிபெண்டாகவே கிடையாது. கரெக்டா? இப்போது
குடும்பங்களில் வாழும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம தான் இதுக்கு ஓனர்னு நினச்சிக்கிறோம். கரெக்டாக? அதனால தான் எனக்கு யாராவது ஒருத்தர் நான் ஓன் பண்ணுறவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு ஒரு லாஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அலோன் இங்கே இருக்கும்போது நம்ம ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் ஓனர் பரமாத்மா தான். என்னை இதை பாதுகாவலராக வச்சுக்காங்க, ட்ரஸ்டியாக வச்சுருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு அப்பா மனைவி குழந்தைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்துக்கிறது அவர் தான். நம்மளை ஒரு நிர்வாகி மாதிரி வச்சுருக்காரு. அப்போ டென்ஷன் இல்லை. பார்த்துக்கிறவர் அவர். இந்த வேலையை கொடுத்துக்கிறேன், நான் ஆஃபீஸ் வேலை மாதிரி பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த மருந்தும் சொந்தக்காரங்களும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, ரெண்டுமே வெளியே போக்குது. கரெக்டா? ஒருத்தர் தலைவலி இருக்குது, ஒரு மாத்திரை போடுறாரு, தலைவலி போயிடுது. ஜுரம் இருக்குது, ஒரு மாத்திரை போடுறாரு, ஜுரம் போயிடுது. பெயின் கில்லர் சாப்பிட்றாரு, பெயின் கில்லர், பெயின் போயிடுது. கரெக்டா? அதே மாதிரி அப்பாவோட அன்பை கொடுத்துட்டாரு, அம்மா அவங்க அன்பை கொடுக்குறாங்க, மனைவி குழந்தைகள் நண்பர்கள் அவங்க அன்பை கொடுத்துட்டாங்க, அந்த வெளி போயிடுது. இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னது காரணம் என்னென்னா, அதுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. கரெக்டாக? ஒரு மருந்துன்றது பார்க்கும்போதே போட்டிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2019 ஏப்ரலில் இருக்கும். ஒரு மேபி அந்த மாதத்துக்கு படியில் டிசம்பர் 31 வரைக்கும் தான் சொன்னான்னா, 31க்கு அப்புறம், டிசம்பர் 31க்கு அப்புறம் அந்த மாத்திரையே விஷமாயிடும். கரெக்டாக? அது ஒரு எக்ஸ்பைரி டேட்டு தான். அதே மாதிரி தான் உறவுகளும். அப்பா மனைவி குழந்தை நண்பர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஆனால் மருந்துலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாதது இருக்கான்னா இருக்கு. தேன், அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லைன்றாங்க. எப்பவுமே அதை நம்பி சாப்பிடலாம். உறவுகளில், மனித உறவுகளில் அந்த மாதிரி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு உறவு இருக்கு, அந்த உறவுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அது யாருன்னா இறைவன், ஆத்மாக்களின் தந்தை இறைவன். கரெக்டாக? நம்ம பல பிரிவு போயிட்டு வேற ஒரு உடம்பு எடுத்து வந்துனே இருக்கோம். ஆனால் இறைவன் கான்ஸ்டன்ட்டாக அங்கே தான் இருக்கார். இந்த தேனை எப்படி நம்பலாமோ அதே மாதிரி இறைவனை நீங்கள் எப்பவுமே நம்பலாம். சரியா? அப்போ மருந்தும் உறவுகளும் பெயினை போக்குது, வெளியே போக்குது. ஆனால் அது ஒரு ஷார்ட் டேர்ம் தான் வருது, எக்ஸ்பைரி டேட்டோட வருது. எக்ஸ்பைரி டேட்டே இல்லாதது இறைவன் தான். அப்போ இறைவனை பற்றி கொள்கிறதா நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகமே மகிழ்ச்சி 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 தான் தேடுது. யாரை கேளுங்க, எனக்கு சந்தோஷம் வேணும், அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அது அவங்களுடைய பர்த் ரைட்டு, பிறப்பு உரிமை. ஆனால் முக்கியமான விஷயம் இதில் என்ன ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம்னா, இந்த மகிழ்ச்சி உலகெல்லாம் வெளியே தேடுது. ஆனால் மகிழ்ச்சி நமக்குள்ளதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவன் புத்திசாலி. பாருங்களேன், சில பேருக்கு என்னென்னா ஒரு பைக் வாங்கினாதான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக் கையில் கிடைச்ச அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஒரு பெரிய பைக் வர்ற அன்னைக்கு தான் சந்தோஷம் வரும். அது உண்மையான சந்தோஷமானு யோசிச்சா நல்லது. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். சைக்கிளில் போனாலும் சந்தோஷம், பைக்கில் போனாலும் சந்தோஷம், காரில் போனாலும் சந்தோஷம், ட்ரெயினில் போனாலும் சந்தோஷம், பிளெயினில் போனாலும் சந்தோஷம், நடந்து போனாலும் சந்தோஷம். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு பொருள் வாங்கினா கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது கரெக்டு கிடையாது. நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், எது கிடைச்சாலும் ஓகேன்னு நினைச்சா அவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்ல இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா, முழு நிறைவு அடைஞ்சிருக்கிறீங்களா, லோன்லியாக இருக்கீங்களா, அலோனாக இருக்கீங்களா? இங்கிலீஷில் இது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா இதுக்கு ரெண்டு அர்த்தம் வருது. சரியா? அப்போ நம்ம அலோனாக இருக்கணும், நிறைவு பெற்றவராக இருக்கணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.